ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதம் செய்வன். எடுத்து வாசிப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். யாருங்க இந்த வார்த்தையை சொன்னா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இந்த பூமியின் மேல் வல்லமையை போட வந்தேன், இந்த பூமியின் மேல் கிருபைகளை போட வந்திருக்கிறேன், பற்றி எரிய கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை நான் வாஞ்சித்து கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறாரு. எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்க வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியின் மேல் தேவனுடைய வல்லமை இறக்கும்படியாக தேவன் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறாரு. இந்த பூமியின் மேல் அதிகாரத்தை கொடுக்கும்படியாக தேவன் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறாரு. இந்த பூமியின் மேல் சகல அதிகாரங்களை நமக்கு கொடுக்கும்படியாக பிதாவாகிய தேவன் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறாரு. ஏனென்றால் இந்த உலகத்தை கலக்கிறவர்கள் இன்றும் இருக்கிறார் என்று சொல்லும்படியாக அந்த அக்கினியை நம்மேல் போட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், அது இப்பொழுதே எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அது இப்பொழுதே உங்க மத்தியில் அசைவாட வேண்டும் என்று விரும்புகிறேன், அது இப்பொழுதே உங்க வாழ்க்கையில பிரகாசமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறாரு. அந்த அக்கினி எப்படிப்பட்டதாக அக்கினி இருக்க போகுதுன்னா, தேவன் இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படியாத அக்கினியா இருக்க போகிறது. அக்கினி ஜுவாலிக்கிற அக்கினியா இருக்க போகிறது. வாஞ்சிக்கிற யாவர் மேலேயே தேவனுடைய அக்கினி இறங்கி வர போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியே சொல்லப்படுகிறது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வாசிங்க. உன் சகோதரர் சகோதரிகள் எல்லாரும் என்ன உழைப்பார்களா? தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். எடுத்து வாசிவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். பிதாவாகிய தேவனுடைய வாஞ்சை அடுத்தது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆவியை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க? அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க? தாகமுள்ள தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன், தாகம் உள்ளவர்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுகிற தேவன், தாகம் உள்ளவர்கள் மேல் அக்கினியை ஊற்றுகிற தேவன், தாகம் உள்ளவர்கள் மேல் அதிசயங்களை ஊற்றுகிற தேவன். தேவன் வாஞ்சையா இருக்கிறாரு. நான் பூமி மேல் அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும், கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்ற வேண்டும் என்கிற வாஞ்சை பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்கிற வாஞ்சை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? இந்த கடைசி நாளில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டது நோக்கம் உண்டு பிரியமானவர்களே. கடைசி நாட்களில் தேவன் நம்மை தெரிந்து கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்குது பிரியமானவர்களே. நாம் அந்த காரணத்தை பிதாவாகிய தேவனிடத்தை விசாரிச்சிருக்கோமா? ஏன் என்னை பெயர் சொல்லி அழைத்தீர்? ஏன் என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீர்? ஏன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர்? இந்த சபையில் நான் உட்கார்வதற்கான நோக்கம் என்ன? நான் நடந்து கொள்வதற்கான நோக்கம் என்ன? நான் ஓடுவதற்கான நோக்கம் என்ன? நான் இந்த நிமிடம் வரைக்கும் உயிரோடு இருப்பதற்கான நோக்கம் என்ன? ஏன் என்னை உயிரோடு வைத்திருக்கிறீர்? ஏன் இந்த உலகத்தில் என்னை வாழ வைத்திருக்கிறீர்? எந்த காரியத்தை என்னை கொண்டு செய்ய சித்தமா இருக்கிறீர்? என் மேல் அக்கினியை போட வேண்டும் என்று எத்தனை பேர் அனுதினமும் பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் நடமாடுகிற ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்த கிருபை பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த இரக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில கூடி கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இல்லை என்றால் நாம் எப்பொழுதுமே போய் சேர்ந்திருக்க வேண்டிய ஆளா இருந்திருப்போம். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டபடினால, தேவன் நம்மளை உருவாக்கப்படினால அவர் சொல்லுகிறார், நான் உருவாக்கி இருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆனா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதற்கான ஒரு காரியம் உண்டு, உன்னை உருவாக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு பிரியமானவர்களே. அந்த நோக்கத்துக்கு நேராக நம்ம போய் கொண்டிருக்கிறோமா? அந்த நோக்கத்தை தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? அவர் சொல்றாரு, நான் அக்கினியை போடதான் அந்த உலகத்துக்குள்ள வந்து ஒவ்வொரு ரட்சிக்கும்படிதான் அந்த உலகத்துக்குள்ள
உலகத்துக்குள்ள வந்து அவருடைய பாவத்தை கழுவும்படி அந்த உலகத்துக்குள்ள வந்து பிதாவாகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது ஒரு நோக்கம் உண்டு. நீங்களும் நான் இங்க உட்காருவதற்கான நோக்கம் இருக்கிறதா பிரியமானவர்களே? தேவன் சொல்லுகிறாரு, நான் உருவாக்கின பிள்ளைகளை சொல்லிக்கும்படியாக நான் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டிருந்தாவே நம்ம விசேஷமான பாத்திரு. அவர் நம்மளை உருவாக்கினதே ஒரு விசேஷமான பாத்திரு. உலகத்துல போய் பாருங்க, நடக்க முடியாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கண்ணு தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, காது கேட்காதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பிறந்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவர்களை காட்டிலு கர்த்தர் நம்மளை மேலானவர்களா வைத்திருக்கிறார்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு நோக்கத்தை தேவன் வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு வல்லமையை தேவன் வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. மாம்சமான யாவு மேல ஊற்ற அபிஷேகத்தை என் மேல ஊற்றும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, ஏதோ ஒரு அதிசயங்களை செய்யும்படியாக தேவன் என்னை உருவாக்கி இருக்கான்னு சொல்றவங்க உற்சாகமா கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை கேளுங்க. அந்த அக்கினியினால் உங்களை ஊற்ற வல்லவராக. ஹல்லேலூயா. பூமியின் மேல் சொல்லுங்க, பூமியில யாருங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறா? நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் அக்கினிமயமான தேவ. அவருடைய அக்கினி இறங்கி வந்துச்சுன்னா உலகத்துல யாரை வேணாலும் ரட்சிக்க நம்மளால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பட்சிக்கவும் முடியும், ரட்சிக்கவும் முடியும். அவர் அந்த அக்கினியை வைத்து அநேகருக்கு உதவி செய்ய முடியாது, அநேகர் ரட்சிக்க முடியாக அந்த அபிஷேகத்தை நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றவர் வல்லவராக இருக்கிறாரு. உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தையும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். எத்தனை பேர் தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிற நாட்கள், கடைசி நாட்கள். எத்தனை பேர் இதை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம்? தேவன் சொல்லுகிறாரு, இயேசு சொல்லுகிறாரு, வாஞ்சை உள்ளவர்கள் மேல் நான் இரக்கமா இருக்கிறேன், வாஞ்சை உள்ளவர்கள் மேல் நான் அசைபாட ரெடியா இருக்கிறேன், வாஞ்சை உள்ளவர்கள் மத்தியில நான் அற்புதங்களை செய்கிற வரங்களையும், அதிசயம் செய்கிற வரங்களையும், தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரங்களையும், அந்நிய பாஷையை வியாக்கரணம் பண்ணுங்க வரங்களையும் ஊற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறாரு. அதை கேட்டு பெற்றுக்கொள்ள கொடுக்கிற கிருபைகளை நம்ம கொடுத்திருக்கிறாரு. வாஞ்சை உள்ளவர்கள் மேல் தேவ அக்கினி இறங்கி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொண்டவங்களை கொண்டு தேவன் எப்படியெல்லாம் பிரகாசமாய் மாற்றிருக்கிறாரு. அவங்க செயல்கள் எல்லாவற்றிலும் தேவன் எப்படி அக்கினியை கடந்து வந்திருக்கிறாரு. அந்த அக்கினி நிமித்தம் எப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த தேவன் காண்பித்திருக்கார் என்று சில காரியங்களை பார்க்க போகிறேன். எடுத்து வாசிப்போம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றான். முச்சேரி முன்பதாக ஒரு அக்கினி தோன்றி கொண்டிருக்கிறது. யாரை பார்க்க தோன்றி கொண்டிருக்கிறது? மோசையை சந்திக்கும்படி தோன்றி இருக்கிறது. மோசையினுடைய முதல் தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனமா இருந்தது? அக்கினி ஜுவாலையான ஒரு தரிசனமா இருந்தது. மோசையினுடைய முதல் பார்வை எப்படிப்பட்டதா இருந்தது? தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள கனெக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு அக்கினிமயமான கனெக்ஷனா இருந்துச்சு. அவனுடைய நாட்களில் இந்த அக்கினி எப்படிலாம் செயல்பட்டது, மோசையை கொண்டு தேவன் எப்படி அக்கினிமயமா இறங்கி வந்தாரு. நம் தேவனுடைய சந்திக்கிற சந்திப்பு தாங்க நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. நம் தேவனுடைய சந்திக்கிற முதல் சந்திப்பு, நம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற முதல் அபிஷேகம் தான் நம்முடைய வாழ்க்கையை முழுவது நம்மளோடு கூட இருந்து நம்மை பிரகாசிப்பிக்கிற அபிஷேகமா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை தேவன் அக்கினியின் நடுவில் சந்தித்தார். அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அவனுக்கு நீங்க எத்தனை பேர் தரிசனத்தை பார்த்துங்க? அக்கினி போன்ற தரிசனத்தை யார் யார் பார்த்துருக்கீங்க? ஏன்னா அக்கினி எரிஞ்சிச்சுன்னா நம்மளால தாங்க முடியாதுன்னு சொல்லி அக்கினி அபிஷேகத்தை மட்டும் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். ஆனா தேவனுடைய முதல் சந்திப்பு மோசையோட எப்படிதான் இருந்துச்சுன்னா ஒரு முச்செடியின் நடுவிலே தோன்றின ஒரு அக்கினி ஜுவாலையா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஒரு செடி அக்கினில எரியுது, ஆனா அது என்ன இல்லாம இருந்துச்சா?
வெந்து போகாமல் இருந்துச்சு. இப்ப தேவனுடைய அக்கினி நம்ம மத்தியில இறங்குச்சுன்னா அது பிரகாசிப்பிக்கிற அக்கினியா இருக்கும் ஒழிஞ்சிய அது நம்முடைய வாழ்க்கையை வெந்து போகிற அபிஷேகமா இருக்காது, நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிற அபிஷேகமா இருக்காது, அது மற்றவர்களுக்கு வெந்து போகிறதா இருக்கு. ஆனா அக்கினியின் பாதையில் நடக்கிற நமக்கு தரிசனமான தேவன் நம்மோடு இருக்கிறபடினால எப்பேற்பட்ட முச்செடி ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட ஈரமான பச்சை செடியா இருந்தாலும் சரி, அது வெந்து போகாதிருந்தது. உங்க வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் இருக்கணும்னா, உங்க வாழ்க்கையில பலவீனங்கள் இல்லாமல் இருக்கணும்னா, உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லாமல் இருக்கணும்னா, நீங்க தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்திருக்கும் போது, தேவனுடைய அக்கினியில் நிறைந்திருக்கும் போது ஒரு சேதம் நம்ம உடலை தொடாத அளவுக்கு தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. ஒரு சேதம் உங்களை தொடாத அளவுக்கு தேவன் கிருபையுள்ளவராக இருக்கிறாரு. ஒரு பச்சை செடி அக்கினியில எரியும் போது தேவன் அந்த பச்சை செடியை கூட வேகாமல் இருக்க பண்ண முடியும்னா, உங்களுக்குள்ள அவர் இறங்கி வந்தார்னா ஒரு நோய் நொடி இல்லாமல் பாதுகாக்க என் தேவனால முடியும். பிரியமானவர்களே, ஒரு சேதம் இல்லாமல் பாதுகாக்க என் தேவனால முடியும். ஒன்றுமில்லாத ஒரு செடியை அவிந்து போகாமல் இருக்குமானா, ஒன்றுமில்லாத ஒரு பச்சை செடியை காய்ந்து போகாமல் இருக்குமானா, நீங்களும் நானும் அதற்கு மேலானவர்கள். அல்லேலூயா. தேவன் சந்திக்கிற விதம் எப்படி இருக்கும்னா, அவிழ்ந்து போக கூடாத ஒரு சந்திப்பா இருக்கு, நம்ம மூழ்கடிக்கப்படாத ஒரு சந்திப்பா இருக்கு, நம்ம மூழ்கி போகாத ஒரு சந்திப்பா இருக்கு. அது நித்திய காலமாய் நம்மளுக்கு முன்பதாக நின்று நம்மளை நடத்துகிற சந்திப்பா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முச்செடி முன்னாடி தோன்றுகிறாரு, அது அக்கினி ஜுவாலையா தோன்றும் போது அவன் ஆச்சரியமா பார்க்கிறான், இது ஒரு பச்சை செடியா இருக்குது. ஆனா இந்த அக்கினி இந்த பச்சை செடியை அவிழ்த்து போடவில்லை, அந்த அக்கினி இந்த பச்சை செடியை கொன்று போடவில்லை. ஆனா இங்க ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் ஒரு வித்தியாசமான சம்பவமா இருக்கிறது. அப்ப தேவன் தான் நம்மளோட பேசுகிறாரு, அக்கினியின் தேவன் நமக்கு முன்பாக தோன்றுகிறாரு. அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிவு, அந்த அபிஷேகத்தின்படி நடப்பு, அந்த வார்த்தையின்படி நடப்பு. ஏனென்றால் பச்சை செடி எப்பொழுதுமே தீப்பட்டவனே அது கருகி போயிரு. இது கருகாமல் இருக்கிறத பார்த்தோன்னே மோசேக்கு ஒரு விசுவாசம் வந்தது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்தி சொல்வாரு. இப்படிப்பட்ட செடிக்கே தேவன் இப்படி கிருபை பாராட்டுவார்னா அவரை நம்பி போற என்ன கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று மோசே விசுவாசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த செடி அவிழ்ந்து போக இருக்கும் போதே யாருக்கு ஆச்சரியம் உண்டானது? மோசேக்கு ஆச்சரியம் உண்டானது. அவர் சொல்ற, நான் பக்கத்துல வரட்டுமா? அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். நான் அற்புத காட்சியை, அவன் நினைக்கிறான் அந்த செடி வேகாம இருக்கிற அற்புத காட்சியை பார்ப்பேன்னு. பிதாவாக தேவன் அவருடைய திட்டம், நீ இந்த செடியை பார்க்க ஆசைப்படுற, நான் உன்னை அக்கினி ஜுவாலையா மாற்ற போறேன். அநேகர் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் போய் நான் உருவாக்கி இருக்கேன். ஆனா நீ எதை பார்க்க ஆசைப்படுகிற? இந்த செடி வேகாம இருக்கிறத நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்க்க வேண்டும் நீ ஆசைப்படுகிறாய் என்று அவர் பார்த்து கொண்டிருப்பாரு. தேவன் சில காரியங்களை இந்த இடத்துல என்ன பண்றாரு? காண்பிக்கிறாரு. அது மோசேக்கு அற்புதமா இருக்கிறது. ஆனா அவர் மோசையை தூண்டில் போடும் போது எப்படி தூண்டில் போட்டாரு? பெரிய அற்புத காட்சிகளை மோசையை கொண்டு செய்யும்படியாக ஒரு அக்கினியை மோசே மேல் போடுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களா செய்து தேவன் நடத்துகிற தேவனாக. முதல் சந்திப்பு மோசேக்கு எப்படியா இருந்தது? அக்கினிமயமான சந்திப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப முதலாவதாக மோசேயின் மேல் எது விழுகிறது? அக்கினி விழுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக சந்திப்பு மோசேக்கு எப்படி இருக்கிறது? அக்கினிமயமான சந்திப்பு இருக்குது. அப்ப அந்த அக்கினி யாரு மேல பற்றி எரிய வேண்டும் என்று தேவன் விரும்பினாரு? மோசையை கொண்டு பற்றி எரிய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மேல் என் மேல் அந்த அக்கினி இறங்கி வந்தா என்ன நடக்கும் தான் உங்களோட நான் பேச போறேன். மோசையை கொண்டு தேவன் எப்படிலாம் செயல்பட்டாரு, நம்மளை கொண்டு எப்படி செயல்படுவார் என்பதை உங்களோட பேச போகிறேன். அப்ப முதலாவது சந்திப்பு அக்கினியா இருக்கும்போது அடுத்தடுத்த காரியங்கள் எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவித பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும்
கல்மலையோட கலந்த அக்கினியும் மிகவும் கொடியதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேறப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. ஹல்லேலூயா. இப்போ தேவன் முதலாவதாக மோசையை சந்தித்தது அக்கினி. இப்ப இந்த அக்கினி எங்க பற்றி எறிந்து வருகிறதுனா எகிப்து ராஜாக்குள்ள பற்றி எறிய வருகிறது. கர்த்தராகிய தேவன் சொல்றாரு அக்கினி என்ன பண்ணு இந்த இடத்துல வர்ஷிக்க பண்ணுன்னு சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன் மேலும் எகிப்தில் தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல்மலை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்று சொன்னார். இப்போ இந்த அவர் சொல்றாரு நீ அக்கினியை நீ வர்ஷிக்க பண்ண போற, நீ இதை செய்ய போறேன்னு சொல்லாம அவர் சொல்றாரு உன் கையை எங்க நீட்டு, பரலோகத்துக்கு நேராக உன் கோலை நீட்டு. அடுத்து செய்ய போற காரியம் எப்படி இருந்துச்சுன்னா கண்மலையும் கல்மலையோட கலந்த அக்கினியும் மிகவும் கொடியதா இருந்தது. கண்மலையின் மேல் அவன் மோசே கையை நீட்டுறாரு. கையை நீட்டும் போது கல்மலை மாத்திரம் பெய்யல, அங்க அக்கினியும் பெய்தது. அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அதற்கு கீழே எகிப்து தேசம் குடியேறப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் உருவான நாள்ல இருந்து எகிப்து தேசம் இப்படிப்பட்ட ஒரு அக்கினியை இந்த பூமியில பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட அக்கினியை தேவன் யார் மூலமா பூமியில இறக்கினார்னா பக்கத்துல சொல்லுங்க, மோசையின் மூலமா இறக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முச்சடி முன்னாடி தோன்றின அக்கினி எப்படிப்பட்ட அக்கினியா இருந்திருக்கும். இப்ப எகிப்து தேசத்திலேயே இதுவரையும் அது உருவாக்கப்பட்ட நாள்ல இருந்து இதுவரைக்கும் எகிப்தியர் பார்த்திராத ஒரு அக்கினி. இப்ப மோசே முதலாவதாக ஒரு அக்கினியை பார்க்கிறாரு, அது ஆச்சரியமா பார்க்கிறாரு. இப்ப இந்த எகிப்து நாட்களில் உண்டான அக்கினியை யாரெல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க சொல்லுங்க. அங்க ஒருவன் ஆச்சரியமா பார்த்தா இங்க எகிப்து நாள்ல உண்டான அக்கினி இல்லைங்க, அவங்க இதுவரையும் பார்த்திராத ஒரு பெரிய அக்கினிய கர்த்தர் மோசேயை கொண்டது பூமியில கருத சொல்லுதோமா. இவன் சின்ன ஒரு அக்கினிய ஆச்சரியமா பார்த்தா கர்த்தர் சொல்ற நீ இதை ஆச்சரியமா பாக்குறப்பா, நான் உன்னை கொண்டு செய்யற காரியம் எகிப்து தேசமே ஆச்சரியமா பார்க்க சொல்லுதோமா. உனக்குள்ள வச்சிருக்க அபிஷேகம் இந்த உலகத்தை ஆச்சரியமா பாக்கு, உனக்குள்ள இருக்கிற வல்லமை இந்த உலகமே ஆச்சரியமா பாக்கு. நான் செய்த அக்கினியை பார்த்து நீ ஆச்சரியப்படுகிற இல்லவா, நான் உனக்குள்ள வரும்போது உலகம் ஆச்சரியப்படும் கர்த்தர் சொல்ல கர்த்தர் சொல்லுதோமா. எகிப்து தேசம் பார்த்திராத ஒரு அக்கினி, எகிப்து தேசம் பார்த்திராத ஒரு வல்லமை தேவன் மோசேயை கொண்டு பூமியில செய்தார். கர்த்தர் சொல்லுதோமா அந்த மாலை வேளையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வாசிங்க. அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக சொல்லுங்க, வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடிமுழக்கத்தை சொல்லுங்க, இடிமுழக்கத்தையும் கல்மலையும் அடுத்த வார்த்தை அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கண்மலையை அக்கினி எப்படி ஓடிச்சான் சொல்லுங்க. 6 தான் நம்ம தரையில ஓடி பார்த்திருப்போம், 6 தான் ஒண்ணு மேல ஒண்ணு புரண்டு போய் பார்த்திருப்போம். இந்த அக்கினி எப்படி புரண்டு போச்சா சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, சத்தமா வாசிங்க. அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்து தேசம் செங்கடலை பார்த்திருப்பாங்க, எகிப்து மக்கள் ஆறுகளை பார்த்திருப்பாங்க, எகிப்து மக்கள் இதெல்லாம் பார்த்திருப்பாங்க. ஆனா அக்கினி வேகமா ஆறு மாதிரி ஓடுகிறத அவங்க கண்கள்ல பார்த்து ஆச்சரியப்படும்படியாக அவர்களையும் கொன்று போடும்படியாக கர்த்தர் மோசேயின் கரங்களிலே மோசேயின் கோல்ல தேவன் அக்கினியை வர்ஷிக்க பண்ணார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சந்திப்பு தாங்க முக்கியம். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற தேவன் நம்ம மேல வைக்கிற அபிஷேகம் தாங்க முக்கியம். அந்த அபிஷேகம் எப்படி இருக்கும்னா அநேக ஜனங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மோசே இருந்தபடினால என்ன நடக்கிறது? யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இப்ப அந்த அக்கினியை பார்த்த உடனே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க, ஆராய் ஓடுனதை பார்த்து. இப்ப அந்த அக்கினி யாருக்கு வெளிச்சமா இருந்ததுங்க?
சொல்லுங்க. எகிப்தியர் பார்த்து நடுங்கின அக்கினி இஸ்ரவேலுக்கு வெளிச்சமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே மேல் உருவான அக்கினி இஸ்ரவேலுக்கு வெளிச்சமா இருந்தது, எகிப்தியருக்கும் அது அந்தகாரமா இருந்தது. ரெண்டுமே ஒரே அக்கினி தான். ஆனா ரெண்டு பேர்த்துக்கு ஒரே விதமான அக்கினி தான் இறக்குனாரு. ஆனா ஒருத்தருக்கு இருக்கிற அக்கினி அது வெளிச்சமாய் மாறினது, இன்னொருத்தருக்கு வந்த அக்கினி அது அந்தகாரமாய் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்தால் நம்ம எப்படி இருப்போங்க? வேகாது இருப்போம். அது யார் வேகாம இருப்போம்னா, தேவ சமூகத்தில் இரவும் பகல் உட்காந்து அவருடைய வசனத்தில் இரவும் பகல் உட்காந்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நம்ம அக்கினியில் நடந்தாலும் வேகாது இருப்போம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எதில் நடந்து போறாங்க? அக்கினியில் நடந்து போறாங்க. 12 மணி 1 மணிக்கு வெயில நம்ம காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போனா நம்ம என்ன நடந்து போக முடியாது. ஆனா இரவு முழுவதும் அக்கினி பெய்து, அக்கினி இருந்துச்சாமா, இரவு முழுவதும் அவளுக்கு வழிகாட்டுச்சான். ஆனா அவளுக்கு ஒரு சேதம் வராமல் கர்த்தர் பாதுகாத்துக் வந்தாங்க. பகலில் மேக ஸ்தம்பமாவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாவும் எதற்காக நடந்து போனாருன்னா, வாக்கு பண்ணின மோசேயை நடந்து போனனால தேவன் மோசேக்காக நடந்து போனார். நன்றி சொல்லுவோம். அந்த மாலையில் அழைத்த மோசேக்காக கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாவு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாவு நடந்து போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை கூட்டிட்டு போகணும், இந்த ஜனங்கள் மோசேயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்பனா அந்த மோசைக்காக என்ன பண்ணணும்? இந்த பூமியில நான் எதையாவது செய்யணும், எதை கொண்டாவது செய்து இந்த ஜனங்களை நடத்த வேண்டும் என்பதற்காக ஒருவனுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் இந்த ஜனங்களை நடத்துகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அக்கினியில் நடந்தால் நீங்க வேகாது இருப்பீங்க, அக்கினி ஜுவாலை உங்க மேல பற்றாது. ஏனென்றால் அந்த அக்கினியா இருக்கிறவரே யாருக்குள்ள இருக்கிறாருங்க? நமக்குள்ள இருக்கிறாரு. ஒரு சேதம் நம்மளை பின்பற்றாது. ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல மோசேயை கொண்டு எப்படி நடத்துறேன்னு பார்ப்போம். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். இப்ப மோசேக்கு விரோதம் ஒரு ஜனக்கூட்டம் எழும்புது. எப்படிப்பட்ட ஜனக்கூட்டம் இருக்குது? இந்த வனாந்தத்திலே சாகும்படிக்கா எங்களை கொண்டு வந்து இங்கே விட்டீர். நாங்க எகிப்தில இருந்திருந்தா எங்களுக்கு என்ன கிடைத்திருக்கும்? பிரேத குழிகள் கிடைத்திருக்கும் அல்லவா? எங்க எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் கூட்டிட்டு வந்து எங்க வாழ்க்கையை இந்த செங்கல் என்பதாக கவிழ்த்து போடும்படிக்கா கூட்டிட்டு வந்தீர் என்று சொல்லி மோசேக்கு விரோதமா ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கிறாங்க. என்ன பண்ணுவது என்று தெரியாமல் முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் அங்கே செத்தா கூட எங்களுக்கு கல்லறை கிடைச்சிருக்கும், உங்களை நம்பி இங்கே வந்து கல்லறை கூட இல்லையேன்னு சொல்லி ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. அப்போ மோசே ஒரே வார்த்தை சொல்றாரு. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே சொல்றார். எந்த தைரியத்தில் சொல்றாருங்க? முச்சடி முன்னாடி பார்த்த அக்கினி நிமித்தமாக, இன்னும் தேவன் மோசையை கொண்டு செய்த அந்த 10 வாதையின் நிமித்தமாக மோசைக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிவார் என்ன மோசேக்கு இருந்துச்சு. இப்போ இவங்க புலம்புறது எல்லாத்தையும் பார்த்த உடனே மோசேக்குள்ள இருந்த அக்கினி, மோசேக்குள்ள இருந்த வல்லமை, மோசேக்குள்ள இருந்த விசுவாசம், கர்த்தருடைய வல்லமை மோசேக்குள்ள இருந்தபடினால அதே ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக யார் யுத்தம் பண்ணுவா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. அடுத்து சொல்றாரு, நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி ஒரு நாள் காண மாட்டீர்கள் என்று சொல்லி மோசே வாக்கு பண்ணுகிறாரு. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க. தேவன் யுத்தம் பண்ண எப்படி யுத்தம் பண்ணுவாரு? அக்கினியா இறங்கி யுத்தம் பண்ணுவாரு. தேவன் யுத்தம் பண்ண எப்படி பண்ணுவாரு? வல்லமையா இறங்கி யுத்தம் பண்ணுவாரு. தேவன் யுத்தம் பண்ணா கண்மலையை பெய்ய பண்ணி யுத்தம் பண்ணுவார் என்று மோசேக்கு தெரிந்தது. பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, நீங்கள் காண்கிற எகிப்தியனை நீ ஒரு நாள் காண மாட்டீங்க. ஒன்றே ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, கர்த்தர் எகிப்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கல. ஒருவேளை எகிப்தை அழிக்க வேண்டும் என்று நினைச்சிருந்தானா முதல் வாதையில எகிப்து எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் அழிச்சு போட்டிருப்பாரு. முதல் அற்புதத்தில் எகிப்து எல்லாவற்றையும் அழிச்சு போட்டிருப்பாரு. எப்படி சோதோம் குமாராவை அக்கினினால கர்த்தர் அழிச்சு போட்டாரு, அந்த லோத்துவ தவிர மற்ற எல்லாத்தையும் ஒரே ஒரு அக்கினியில அவர் அழிச்சு போட்டாரு. இந்த ஜனங்களுக்காக ஒரே ஒரு அக்கினி இறக்கி அந்த நாட்களில் இருந்த எகிப்தியரை தேவனால் அழித்து போட்டிருக்க முடியும். ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தம் அப்படி இல்லை பிரியமானவர்களே. இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்பதை எகிப்தியர் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் இஸ்ரவேலை வெளியே கொண்டு வராரு. எகிப்தை அழிக்க வேண்டும் என்கிற சித்தம் யாருக்கு இல்ல? சொல்லுங்க, யாருக்கு இல்ல? பிதாவாகிய தேவனுக்கு இல்லவே இல்லை. அவரு கொல்லும் போது கூட யாரை கொல்றாரு? மூத்த மகனை மாத்திரம் தான் கொல்றாரு. இளைய மகன் என்ன பண்ணல? கொல்லல. ராஜாவை என்ன பண்ணல? கடினப்படுத்துகிற ராஜாவை அவர் கொல்லல. சுற்றி இருக்கிற ஜனங்களை அவர் கொல்லல. யாரெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அவங்கள தான், எல்லாருமே மொத்தமா சாகல, கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்ணாரு. அவர் எவ்வளவு பெரிய தேவன் நினைச்சிருந்தா ஒரு செகண்ட் எல்லாத்தையும் பச்சித்து போட்டிருக்க முடியும். தேவன் அதை செய்யல. அக்கினிமயமான தேவன் அதை செய்யல. ஆனா மோசே ஒரு வார்த்தையை வர்றாரு, இனி நீ காண்கிற எகிப்தியன இனி ஒரு நாளும், சொல்லுங்க, இனி ஒரு நாளும் காண்பதில்லை என்று வார்த்தை என்ன பண்ணிட்டாரு? வார்த்தையை சொல்லிட்டாரு. அடுத்த அதிகாரத்தை அந்த வசனங்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க 23ஆம் வசனம் வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நல்ல வேளையில மோசே சொல்றாரு, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் காரியத்தை பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வாரு. நீ காண்கிற எகிப்தியனை இனி ஒரு நாளும் காண மாட்டீர்கள் என்று சொன்ன உடனே 24ஆம் வசனம், கிழக்கு வெளுக்கும் ஜாமத்திலே கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். எங்க கொண்டு போய் கலங்கடிக்கிறாரு? சொல்லுங்க, நடுக்கடல்ல கொண்டு போய். அவருக்கு முடிஞ்சா என்ன பண்ணிருக்கலாம்? கடல்ல மூழ்கி இருந்தாலுமே முடிஞ்சிருச்சு, மூடி இருந்தாவே அவங்க செத்துருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அக்கினியை இறக்கி அந்த எகிப்தின் ஜனங்களை கலங்கடிக்கிறாரு. அவருடைய எண்ணம் அவர்களை கொல்லும்படியாக இல்ல, அப்போ வரைக்கும் அவர் என்ன பண்ணி கொண்டு கலங்கடித்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனா மோசே சொன்ன வார்த்தை, இனி காண்கிற எகிப்தின் இனி இஸ்ரவேல் ஜனங்கள் காணவே கூடாது என்ற ஒரு வார்த்தை சொன்னனால அதற்கு கீழ் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனம், அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தில் நீட்டினா விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியருக்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. வசனம் வாசிங்க. சொல்லுங்க, அவர்களில் சொல்லுங்க, யாருங்க? சொல்லுங்க, இந்த விஷயத்தை தேவன் எப்ப செஞ்சிருக்கணும்? மோசே உள்ள போனவனே அக்கினி ஆறு ஓடிச்சு. அது எகிப்து உருவான நாள்ல இருந்து ஒருவரும் பார்த்ததில்ல. அன்னைக்கே எகிப்தில் இருக்கிற யாவரையும் அவர் என்ன பண்ணிருக்கலாம்? அக்கினினால சுட்டரிச்சு போட்டிருக்கலாம்.
ஆனா எல்லா இடத்துலையும் கூட்டிட்டு வந்து அவர் சொல்றாரு, நானே தேவன் என்பதை காண்பிப்பேன், நானே தேவன் என்பதை காண்பிப்பேன், நானே தேவன் என்பதை காண்பிப்பேன் சொல்லி எல்லா இடத்திலையும் தேவன் என்பதை காண்பிச்சார் ஒழிஞ்சிய. ஆனா எகிப்தை அழித்து போட தேவன் சித்தமில்லை. அவர் தேவன்கிறத அவங்க அறிஞ்சு கொள்ளணும், அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும், அவர்கள் தேவன் யார் என்பதை அவங்க அறியணும் என்பதற்காக இஸ்ரவேலுக்காக எவ்வளவு தூரம் இந்த தேவன் இறங்கி வந்து அற்புதம் செய்கிறார் என்பதை எகிப்தியர் பார்க்கும்படியாக செய்தாரு. ஆனா இந்த ஜனங்கள் முறுமுறுக்க மோசேயால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வார்த்தையை சொல்றாரு, இனி காண்கிற எகிப்தியன் நீ ஒரு நாள் காண மாட்டேன்னு சொன்ன உடனே கத்தருக்கு ரோசம் வந்துருச்சுங்க. என் பையன் சொல்லிட்டான், இனி இவங்களை என்ன பண்ணி ஆகணும், ஒருவர் இல்லாமல் அழித்து போட வேண்டும் என்பதற்காக அவருடைய இருதயத்தை இன்னும் கடினப்படுத்தி அந்த கடலின் நடுவே கூட்டிட்டு போய் அதில் எழுதப்பட்டிருக்குது, ஒருவரும் சொல்லுங்க, ஒருவரும் அந்த கடலில் என்ன பண்ணலையா, ஒருவனாகிலும் தப்பவில்லை. அவர்களில் ஒருவனாகிலும் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு பார்வன் சொல்றான், இவர்களின் தேவனே தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யார் மேல வந்த அக்கினி, யார் மேல வந்த வல்லமை, யார் மேல வந்த அக்கினி கிருபை, யாருடைய வார்த்தைக்கு தேவன் கீழ்ப்படுகிறவர் இருக்கிறார்னா அக்கினியில் நடந்து போன உங்களுடைய வார்த்தைக்கு தேவன் கீழ்ப்படுகிறவர் இருக்கிறாரு. அவருடைய சுத்தத்தை மாற்றும்படியாக, அவருடைய திட்டத்தை மாற்றும்படியாக உங்களுடைய இருக்கிற வாயின் வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டீங்கன்னா நீங்க சொல்வதற்கு தேவன் ஆம் என்றும் பதிலளிக்கிறவர் இருக்கிறாரு. யாரெல்லாம் அழிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரோ நீங்க சொல்லும்போது அவர் அழிக்கிற தேவனா இருக்கிறாரு. அவருடைய சித்தத்தை மாற்றுவதற்குரிய வல்லமையை கூட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஏனென்றால் அவர் மேல் வாஞ்சியுள்ள பிள்ளைகளுக்கு அவர் எதையாயிலும் செய்து நிரூபித்து காட்டார் வல்லமை உள்ளவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தமும் அழிக்க கூடாது என்பது. ஆனா மோசேயினுடைய வார்த்தை அவர்களையே என்ன பண்ணி போடணும், அழிச்சு போடணும். தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரோ, இன்று நீங்க காண்கிற எகிப்தியனை நீ காண மாட்டீங்க, கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்வாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச தேவன் எகிப்தில் இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் கொன்று போட்டாரு. அந்த நாட்களில் இருந்த எல்லா ஆண் மக்களும் எங்க வந்துட்டாங்க, இஸ்ரவேலை பிடிக்கிறதுக்காக. எனக்கு தெரிஞ்சவங்க பார்வோன் மாத்திரம் தான் கரையில் நின்றுட்டு இருப்பாரு. இருந்த எகிப்தில் இருக்க எல்லா போர் வீரர்களும் எல்லா ஆண் மக்களும் எங்க இருந்தாங்க, கடலின் நடுவே இருந்தாங்க. அப்போ எகிப்தியருக்கு வம்சமே இல்லாதபடி, ஆண் புத்தர் இல்லாதபடி மோசேயோட ஒரு வார்த்தையை கர்த்தர் கீழ்ப்படிந்து ஒரு வார்த்தையை கனமணி கர்த்தர் எல்லாவற்றையும் செங்கடலிலே கவிழ்த்து போட்டாரு. எகிப்தியருக்குள்ள வந்து பார்த்தா ஒரே பார்வோன் இருந்திருப்பாரு. அப்ப சிறு பிள்ளைகள், ரெண்டாவது இது யுத்தத்துக்கு போக கூட வயசு இல்லாத பிள்ளைகள் மாத்திரம் எங்க இருந்திருப்பாங்க எகிப்துல. ஈட்டியை பிடிக்க முடியாத பிள்ளைகள் மாத்திரம் எங்க இருந்திருப்பாங்க எகிப்துல. பெண்கள் மாத்திரம் எங்க இருந்திருப்பாங்க எகிப்துல. மீதி இருக்கிற எல்லாத்தையும் தேவன் எங்க சங்கரித்து போட்டாருங்க, சொல்லுங்க, செங்கடல சங்கரித்து போட்டாங்க. அந்த சொல்லுத்தோமா, ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தேவனா இருந்தார்னா உங்களுடைய வார்த்தைக்கு என்னுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிற தேவனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அந்த அக்கினிய அவன் ஆச்சரியமா பார்த்தான். ஒரு முச்செடி, ஒரு செடி எரியுது, அந்த செடி வேகாம இருக்கிறது, அந்த ஒரு அக்கினிய அவன் ஆச்சரியமா பார்த்து தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா மாறி தேவனுடைய சுத்தத்தை செய்ய ஆரம்பிச்சவனுக்காக தேவன் இவ்வளவு காரியத்தை செய்வாரனா உங்களுக்கு எனக்காக தேவன் செய்த காரியம் இன்னும் பயங்கரமா இருக்கு. சொல்லுத்தோமா, ஒரே ஒரு வார்த்தைக்கு தேவன் இவ்வளவு கனம் பண்ணுகிறாருன்னா நம்முடைய வார்த்தைக்கு தேவன் பெரியதாக கனம் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தேவன் மேல் நம்பிக்கை வைத்தீங்கன்னா, நீங்க தேவன் மேல விசுவாசம் வைத்தீங்கன்னா, நீங்க தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா உங்க வார்த்தையை அவர் கீழ்ப்படிவாரு, அவருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையை நிறைவேற்றுவாரு, உங்களை ஜுவாலை உள்ள பிள்ளைகளா மாற்றுவாரு, உங்களை அக்கினிமயமான பிள்ளைகளா மாற்றுவாரு. அநேகர் லாசரை உயிரோடு எழுப்புகிறதாக கர்த்தர் உங்களுக்கு வல்லமையிலே கொடுத்து நடத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. சத்துருவை பார்த்து நம்ம கலங்க தேவையில்லை, சத்துருவை பார்த்து பயப்பட தேவையில்லை, அவன் நம்மளை விழுங்கி போற்றுவாங்க என்ன நமக்கு தேவையில்லை. எப்பேற்பட்ட பார்வோன் நம்மளை விளங்க நினைச்சாலும் அவர்களை கொண்டு போடும்படியாக வல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. எப்பேற்பட்ட சத்துரு நம்ம மேற்கொண்டாலும் அதை நம்ம எப்படி கொள்ள வேண்டும், எப்படி காலின் கீழே போட்டு மிதிக்க வேண்டும் என்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அந்த அபிஷேகத்தை வாஞ்சிங்க. ஆமென், ஆமென். மோசே வாஞ்சிச்சாரு.
தேவன் செய்தார். இன்னொரு இடத்துல சில இடத்துல இறங்குது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. இங்க கர்த்தர் மோசே மூலமா என்ன செய்கிறாரு? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். நான் கார்மேகத்தில் உங்களிடத்தில் வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளே மோசே கர்த்தருக்கு சொன்னான். இப்ப நாம் யாரை விசுவாசிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற மோசேயே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உன் மேல இறங்கி வர்றத இந்த ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படியாக நான் உனக்காக ஒரு காரியத்தை செய்ய போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு செய்றாங்க? கர்த்தர் யாருக்கு செய்றாரு? மோசேக்கு செய்றாரு. ஏன் மோசேக்கு செய்றாரு? ஜனங்கள் யாரை விசுவாசிக்கணும்? மோசேய. இப்ப இயேசுவை தேடி ஜனங்கள் வரணும்னா ஃபர்ஸ்ட் ஜனங்கள் யாரை விசுவாசிக்கணும்? சொல்லுங்க, யாரை விசுவாசிக்கணும்? இயேசு இல்லைங்க, உங்களை நம்பணும், உங்களை விசுவாசிக்கணும். அப்பதான் அவங்க யாரை நம்புவாங்க? சொல்லுங்க, நீ யாரோட பிரதிநிதியா இருக்கிறீங்க? இயேசுடைய பிரதிநிதியா? நீங்க நடக்கையிலையும் செயல்களிலும் பேச்சிலையும் நீங்க மோசமா இருந்தீங்கன்னா உங்களை பார்க்கிற ஜனங்களை எப்படிங்க இயேசுட்ட வருவாங்க? உங்களை பார்க்கிற ஜனங்களை எப்படிங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க? இப்ப இந்த நடக்குது. எப்பொழுதுமே தேவன் மோசேயிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறாரு. இப்ப மோசேக்கு விரோதமா ஜனங்கள் சில நேரங்களில் முறுமுறுக்கிறாங்க. அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன். அந்த காரியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் யாரை விசுவாசிப்பாங்க? உன்னை விசுவாசிப்பாங்க. நீ சொல்ற காரியத்தை அவங்க செய்வாங்க. நான் சொல்ற காரியத்தை நீ அவங்களுக்கு சொல்லுவ, ஜனங்கள் உண்மையே நம்பி இருப்பாங்க சொல்லி கர்த்தர் யாரை விசுவாசிக்கும்படி ஒரு காரியத்தை செய்றாருங்க? மோசேயை ஜனங்கள் நம்பும்படியாக சில காரியங்களை செய்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கினா கூட, உங்களுடைய தேவனுடைய அபிஷேகம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துச்சுன்னா, நீங்க நம்புனீங்கன்னா, அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, ஜனங்கள் உங்களை விசுவாசிக்கும்படியாக, உங்களை மதிக்கும்படியாக கர்த்தர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே விசுவாசத்தை ஆட்டோமேட்டிக்கா ஜனங்கள் யாரை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க? கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லுவாங்க, நம்ம கர்த்தர்கிட்ட எல்லாம் பேச வேணாம். நான் யாரு சொன்னா? மோசே பேசினா அது எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். அந்த நம்பிக்கை யார் உண்டாக்குறா? யாருங்க உண்டாக்குறா? கர்த்தர் உண்டாக்குறாரு. இப்ப நம்ம ஜனங்கள் நம்பணும்னா நம்ம மேலே கர்த்தர் என்னத்தை உண்டாக்குறவராக? நம்பிக்கையை உண்டாக்குறவராக. எப்படி நம்பிக்கையை உண்டாக்குறாரு? வாசிப்போம். 18ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வரவர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாய் எச்சரி. இப்ப எல்லா ஜனங்களும் எங்க வந்து நின்று கொண்டிருக்கிறாங்க? சீனாய் மலைக்கு அடியில நின்று கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் என்ன வாக்கு பண்ணாரு? மோசேயை விசுவாசிக்கும்படி ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். ஜனங்கள் எல்லாரும் எங்க வந்து நிற்கணும்? சீனாய் மலைக்கு அடியில் நிற்கிறோம். அப்போ மோசேயை விசுவாசிக்கும்படி ஒரு காரியம் செய்யணும். எப்படி இறங்கி வரணும்? தேவன் அக்னியா இறங்கி வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்னியா இறங்கி வந்தாதான் ஜனங்களை யாரை நம்புவாங்க? மோசேய நம்புவாங்க. அந்த மலையே பற்றி எரிஞ்சாதான் ஜனங்கள் யாரை நம்புவாங்க? மோசேய. ஒரு செய்ய முடியாத ஒரு காரியத்தை செஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜனங்கள் நம்மள நம்புவாங்க. இப்போ இந்த மோசேயை நம்புவதற்காக கர்த்தர் எதை எரிய பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு? சீனாய் மலையை எரிய பண்ணுகிற தேவனாக. நன்றி செலுத்தும். அந்த மாலை வேளையில எக்கால சத்தம் கர்த்தர் சீனாய் மலை மேல் அக்கினியால் இறங்கினபடியினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
யாரை நம்புவதற்காக அக்கினியை சீனாய் மலை இறங்கினாரு? மோசையே ஜனங்கள் நம்புவதற்காக சீனாய் மலை மேல கர்த்தர் அக்கினியா இறங்கி வந்தாரு. உங்களை விசுவாசிக்கிறதுக்காக, ஜனங்கள் உங்களை நம்புவதற்காக உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற தேவனா இருக்கிறாரு. உங்களை அவர் செழிப்புள்ள தேவனாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறாரு. செய்ய முடியாத காரியத்தையும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசையை நம்ப வைக்கிறதுக்கு ஒரே ஒரு செடி எரிய வச்ச தேவன் இந்த ஜனங்கள் நம்புவதற்காக ஒரே ஒரு பலிபீடத்தை எரிய வைக்க அவரால் முடியும். அந்த பலிபீடத்தை எரிய வச்சாவே போதும். ஆனா அது பத்தாது. இந்த ஜனங்கள் நம்புவதற்கு அது பத்தாது. எதை எரிச்சா ஜனங்கள் நம்புவாங்கன்னா, ஒரு பெரிய மலையை அக்கினியால எரிஞ்சாதான் ஜனங்கள் நம்புவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு கட்டளை கொடுக்கிறாரு. அந்த அக்கினி ஜுவாலையில யாரு மாத்திரம் கடந்து வரணும்? மோசே மாத்திரம். தப்பி தவறி கூட எவனாவது கால் வச்சா அவன் பஸ்மமாயி போவான். நீ அவனை போய் என்ன ஒண்ணு சொல்ற, நீ சொல்லிட்டு வான்னு சொல்ல, நீ போய் அவனை எச்சரி. ஹல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, நீங்க நடக்கிற அக்கினில யாரும் நடக்க முடியாதுங்க. எச்சரிங்க. நான் தேவனுக்குள்ள வைராக்கியம் இருக்கிறபடினால கர்த்தர் நடந்து போற பாதையில அக்கினி இருந்தாலும் என்னை கடக்க பண்ணுகிறாரு. ஆனா அந்த அக்கினில நீங்க கால் வைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோட பேசுறவங்களுக்கு தாங்க அந்த வல்லமை புரியும். கர்த்தரோட இருக்கிறவங்களுக்கு அந்த அக்கினியோட வல்லமை புரியும். மற்ற யாருக்கு அது புரியாது. அவர் அக்கினிமயமா சீனாய் மேல பயங்கரமா இறங்கி கொண்டிருக்கிறாரு. அந்த வசனங்களை வாசிங்க. கர்த்தர் சீனாய் மேல அக்கினியா இறங்கினபடினால் அது முழுவதும் புகைக்காடா இருந்தது. அந்த புகை சுளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும், பக்க சொல்லுங்க, அக்கினி வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக் என்ன ஆரம்பிச்சிருச்சு? மலை அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. தைரியமா யாருங்க பேசுனா? பக்கத்துல சொல்லுங்க, சீனாய் மலை அதிருது, அக்கினி இறங்குது. ஒருவன் தைரியமா பேசி கொண்டிருக்கிறான். யாருங்க பேசுறா? மோசே கர்த்தர் இடத்துல பேசி கொண்டிருக்கிறான். ஏன்னா மோசேயின் மேல ஆல்ரெடி என்ன இருந்துச்சு? அக்கினி இருந்தது. ஹல்லேலூயா. அக்கினி சேரும் போது ஒன்று பேச ஆரம்பிச்சது. அக்கினி இல்லாமல் விசுவாசம் இல்லாத ஜனங்கள் அந்த அக்கினியில கால் வச்சாங்கன்னா அவங்க எப்படி மாறிடுவாங்க? பஸ்பமாக மாறிடுவாங்க. சொல்றாரு, நீ நடந்து வந்துட்ட, உன் மேல அக்கினி இருக்குது. நீ நடந்து வர்ற, உன் மேல வல்லமா இருக்குது. நீ நடந்து வருவ, உன் மேல கிருபை இருக்குது. ஆனா இந்த ஜனங்களுக்கோ அது இல்லாதபடினால அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்ப்பதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்கள் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. ஆமென், ஆமென். அக்கினியை பெற்றுக்கொண்டோம்னா அக்கினியில் நடப்போம். ஆனா அக்கினியை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்ம உறுதியாக எச்சரித்து தான் இருக்கணும். எல்லா இடத்துலையும் என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது. ஆமென். அப்போ மோசையும் கர்த்தருடைய பிள்ளை தான், இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருடைய பிள்ளைங்க தான். ஆனா யார் நடந்து போக முடியும்? அக்கினியை பெற்றுக்கொண்டவன் மாத்திரம்தான் நடந்து போக முடியும். அக்கினியை பெற்றுக்கொள்ளாதவன் நடந்து போகவே முடியாது. நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாதான் அந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அபிஷேகம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு காரியமும் செய்ய முடியாது. அபிஷேகம் இல்லாமல் உங்க வாழ்க்கையில எழும்பவே முடியாது. அபிஷேகம் இல்லாமல் உங்க வாழ்க்கையில எந்த காரியமும் நடக்காது. பெரியமானவளே, ஈஸியா பிசாசு வந்து அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணிட்டு போயிடுவான்? உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டு போயிடுவான். நீங்க அபிஷேகத்திலே வல்லமையிலும் எப்பொழுது நிலைத்திருக்கும் போது தேவன் அக்கினியாக சீனாய் மேல இறங்கி வருவாரு. அந்த சீனாய் மலை வர 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 அதிர ஆரம்பிக்கு. அது வர 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 கிருபை உள்ளதாக மாற ஆரம்பிக்கு. அந்த அக்கினி ஜுவாலையில ஒருவன் மாத்திரம் மேல ஏறி போக முடியும்னா அது யாரா ஏறி போக முடியும்னா மோசேயில மாத்திரம் தான். அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒருவனால மாத்திரம் தான் அவ்வளோ பெரிய அக்கினியில் நடந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த அக்கினி எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளையும் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன்.
கடவன், பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒருபோதும், சொல்லுங்க, அது ஒருபோதும் சொல்லுங்க, பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதுமே எரிஞ்சு கொண்டே இருக்கணும், அது ஒருபோது அவிழ்ந்து போடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, எப்பொழுதும் நீங்க அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டே இருக்கணும், அது ஒரு நாள் அவிழ்ந்து போகக்கூடாது, அது ஒரு நாள் மறைந்து போயிடக்கூடாது, அது ஒரு நாள் என்ன கூடாது, இழந்து போயிட கூடாது. சொல்லப்பட்டிருக்கிறது, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை யாரு பண்ணணும்னா, பக்கத்தை சொல்லுங்க, உங்க இதயத்தை கை வச்சுட்டு சொல்லுங்க, எல்லாம் கை வச்சுட்டு சொல்லுங்க, எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளையும் கொழுப்பையும் போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து. அப்போ உங்க மேல இருக்கிற அபிஷேகம் ஒரு நாளும் அவிழ்ந்து போக கூடாது, அது அனுதினமும் எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அப்போ மோசேக்கு அனுதினமும் அது என்ன கொண்டு இருந்துச்சு, எரிஞ்சு கொண்டே இருந்துச்சு. நல்லா சொல்லுங்க, அது ஒரு நாளும் அவியாமல் மோசேயின் மேல எரிந்து கொண்டு இருந்துச்சு. இப்ப என்னோட கேள்வி, நான் ஃபர்ஸ்ட் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னியில ஃபர்ஸ்ட் நடந்து போனாங்களா, மோசே அக்னியில ஃபர்ஸ்ட் நடந்து போனாரா? யாருங்க நடந்து போனா சொல்லுங்க. மோசே அக்னியில முதலாவதாக எரிந்து நடந்து போனாரு, வெந்து போகவில்லை. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் வைத்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தான் அக்னியில தூக்கி போடல கர்த்தனை தப்பு வைக்க வல்லவ. ஒருவேளை தப்பு வைக்காமல் போனாலும் நான் நீ ஆராதிக்கிற தேவனை ஆராதிக்க மாட்டேன் என்று சொல்லி மோசே முன்னாடியே காமிச்சிட்டு வந்தாரு என்று சொல்லித்தோமா. சீனாய் மலை அக்கினினால் புகைக்காடா இருந்தது, அதன் மேலே யார் நடந்து போனா, மோசே நடந்து போனா. மோசேனுடைய உடம்பு வேகல, கருகி போகல. ஜனங்கள் பார்த்து சொல்ற, நீ நடந்துடாத, ஜனங்களுக்கு நீ எச்சரி, அவங்க நடந்தா வெந்து போவாங்க, மோசே நடந்தா வெந்து போக மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரியத்தை அப்படியே தேவன் எங்க கொண்டு வந்தாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடுவுலையும் அந்த ஜனங்கள் மத்தியில அவரை காமிச்சாரு. 3 பேர் நடந்து போறாங்க. 4வது நபரா யார் நடந்து வந்தாங்க, பிதாவாகிய தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடுவுல உலாவினாரு, அக்னிமயமா உலாவினாரு. மோசே முன்பதாக, மோசையும் கர்த்தர் முதலாவதாக உலாவினாங்க. அதற்கு அடுத்து வரும்போது 4வது நபராக தேவன் வந்து உலாவினாரு. வேற எங்கேயும் அக்னியில உலாவினவங்க யாருமே இல்லைங்க. முதலாவது தேவன் மோசையை கொண்டு நடக்க ஆரம்பிச்சாரு. ஜனங்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடுவுல எரிய ஆரம்பிச்சாரு. அந்த நாட்டுக்கு ஜனங்கள் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஜனங்கள் அவர் என்ன பண்ணாங்க, நேபுகாத்நேசர்ல இருந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, தேவன் ஆராதிச்சாங்க. அடுத்து அக்கினி எலியாவை கொண்டு கர்த்தர் இறக்கினாரு. எலியாவை அக்கினி இறக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிச்சாங்க. அடுத்து கர்த்தருடைய அக்கினி எங்க இறக்கினார்னா, எலிசாவின் காலத்துல இறக்கினாரு. சுற்றி இருக்கிற அசிரிய ராஜா அவரை பிடிக்கும்படி ஜனங்கள் அனுப்புறாரு, போர் வீரர்கள் எல்லாம் அனுப்புறாரு. இந்த வேலைக்காரன் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான். இப்படி பயந்து போன சூழ்நிலை உட்கார்ந்து இருக்கும் போது எலிசா சொல்றாரு, ஆண்டவரே இவன் கண்களை கொஞ்சம் என்ன பண்ணி விடுங்க, சொல்லுங்க, இவன் கண்ணை கொஞ்சம் திறந்து விடுங்கன்னு சொல்லும்போது அவன் கண் திறக்கப்படுகிறது. அந்த திறக்கப்படும் போது எப்படி இருந்துச்சுன்னா, வாசிங்க அந்த வசனத்தை. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை கர்த்தர் திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கர்த்தர் சொல்லும்போது நல்ல வேளையில ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசா ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே யாருடைய கண்கள் திறக்கப்பட்டது, வேலைக்காரனுடைய
கண்கள் திறக்கப்பட்டது. அப்பதான் தெரியுது, கண்ணு திறந்தா சுற்றிலும் அக்கினிமயமா இருக்கிற தேவன் எலிசாவை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு. உங்க மத்தியில உங்க கண்களை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கினிமயமா இருக்கிற தேவன் உங்களோட உலாவி கொண்டிருக்கிறாரு, உங்களோட அசைவாடி கொண்டிருக்கிறாரு. அவர்களுடைய கூட்டத்தை பார்க்கல நம்மளோட இருக்கிற அக்கினி ஜுவாலை மிகவும் அதிகமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அந்த ராணுவ வீரர்களை பார்த்த அந்த வேலைக்காரன் இப்ப இந்த அக்கினி ரதமும் குதிரமா இருக்கிறவரை பார்த்த உடனே அவர்களோட இருக்கிறவங்க நம்மளோட இருக்கிற பெரியவர் என்று எண்ணி பயப்படாத இருந்தாங்க. நடி சொல்லுத்த நல்ல வேளையில எலியாவும் அதே போல அக்கினியில் நடந்தபடினால தேவன் கடைசியில் எங்க எடுத்துக்கொண்டாரு? அக்கினி காற்றுல, சுழல் காற்றுல தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டாருங்க. எல்லா இடத்திலையும் அக்கினி வேலை செஞ்சிச்சு, எல்லா இடத்திலையும் தேவனை நம்பி இருந்தாங்க. அதனாலதான் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, இந்த பூமியில அக்கினிய சொல்லுங்க, அக்கினிய எலியா போல பவுல் கிருபையை பேசினாரு, பவுல் அற்புதம் செய்தாரு, எல்லாம் பண்ணாரு, எல்லா ஊழியர்களும் அற்புதம் அதிசயம் செய்தாங்க. ஆனா தேவன் விரும்புகிற காரியம் இந்த பூமியின் மேல சொல்லுங்க, இந்த பூமியின் மேல அது இப்பொழுதே சொல்லுங்க, அதை எரிய விட தான் தேவன் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அக்கினி பற்றி எரியும்படியே தான் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. அதை எரிய விட்டு தான் அந்த பூமியில இருந்து நான் வெளியே போவேன். சொல்லுங்க, அதை எரிய விடுகிற அளவுக்கு நான் விட மாட்டேன். தேவனுடைய சுத்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். மாம்சமான யாவர் மேல ஊற்றுவேன்னு சொன்ன அதே வல்லமை, மோசே மேல ஊற்றப்பட்ட அதே அக்கினி, எலியாவின் மேல ஊற்றப்பட்ட அதே அக்கினி, எலிசாவின் மேல ஊற்றப்பட்ட அதே அக்கினி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மத்தியில ஊற்றப்பட்ட அதே அக்கினி, இயேசுவின் மேல இறங்கின அதே அக்கினி இன்று உங்கள் மத்தியில் என் மத்தியில் அவர் ஊற்ற அவர் வல்லவரா இருக்காரு. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி எழுந்து நின்று கொண்டு ஒரு சில நிமிடங்களை தேவனை நோக்கி பார்க்க போறாங்க. அவர் பிதாவாக தேவன் உங்க மத்தியில் அசைப்பட போறாரு. வல்லமை இந்த மாலை வெள்ளை இறங்கி வர போகுது. அந்த அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு மேலேயே வாஞ்சியுள்ள யாவர் மேலேயும் தேவ வல்லமை, வாஞ்சியுள்ள யாவர் மேலேயும் தேவ அபிஷேகம். யார் யார் வாஞ்சியா இருக்கிறீங்களோ, யார் யார் அந்த அபிஷேகத்தை கேட்கிறீங்களோ, யார் யார் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய விசேஷித்த வல்லமை, தேவனுடைய விசேஷமான வல்லமை இந்த மாலை வேளை இறங்கி வர போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பார்க்கிற கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. மோசேயின் வாழ்க்கையில் நடந்த அக்கினி ராஜா, எலியாவின் வாழ்க்கையில் நடந்த அக்கினி, எலிசாவின் வாழ்க்கையில் நடந்த அக்கினி, இயேசு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில் நடந்து அவர்கள் ஒரு நாள் வேகாது இருந்தார்களே ராஜா. அதே போல அபிஷேகத்தின் இந்த பிள்ளைகள் மத்தியில் ஊற்றுவீராக. உடைய வல்லமை கடந்து வரட்டும் ராஜா, உடைய வல்லமை கடந்து வரட்டும். இனி மாத்திரம் மகிமைப்படுங்க. இது யார் யாரெல்லாம் பார்க்கிறவர்களை ஆசீர்வதிங்க, கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. உடைய வல்லமை கடந்து வரட்டும். எல்லா துதிகனமையும் செலுத்து, நீர் மகிமைப்படும். ஆமென்.